இல்லைங்க சார், எங்கள் அப்பா திமுக, நாங்கள்லாம் டிஎம்கே தான் சார் ஓட்டு போட்டோம். கலைஞர் ஐயாவோட முடிஞ்சிருச்சுங்க சார். அவங்களாம் வந்து நல்லவங்களாம் நான் சொல்ல மாட்டேங்க சார். நல்லது பண்ணியிருக்கிறாங்க சார், நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது. நல்லது பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு மேலே மாறி மாறி கூட்டணி போட்டு எல்லாத்தையும் முகமுடி கிழிச்சாச்சு. இதுவரை அறியாமல் தான் இருக்கோம் நம்ம. இன்னும் சொல்ல போனால் எலெக்ஷன் கமிஷன் தயவு செய்து தளபதிக்கு வந்து ஒரு அவார்டு வந்து அனௌன்ஸ் பண்ணுங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து அரசியல்னால் என்னென்னு தெரியாமல், அரசியல் பற்றி இன்ட்ரெஸ்டே இல்லாமல், அரசியல் பற்றி போகவே கூடாது, இப்போ ஆகவே ஆகாது நினச்சிட்டு இருந்த இத்தனை லட்சம் இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள், 5 வயசு குழந்தை முதற்கொண்டு இப்போ வந்து அரசியலை பற்றி பேச ஆரம்பிக்குதுன்னா அதுக்கு ஒரே ரீசன் அண்ணன் தளபதி தான். நல்லவர் வந்தால் எல்லாரும் பயப்படுறதானுங்க சார். ஒன்று சொல்கிறேன் சார், காவல்துறை பாவப்பட்டவங்க சார். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களாம் ஆளுங்கட்சியோடைய அதிகாரத்தில் தான் சார் நம்ம ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களாம் பாவப்பட்டவங்க சார். இதே வந்து இதுக்கு முந்தைய பீரியடில் வந்து நான் சொல்லக்கூடாதுங்க சார். நம்ம வந்து சொன்னோம்னா அனில் குஞ்சும்பாங்க, ஏடிஎம்கே சப்போர்ட்டும்பாங்க, டிஎம்கே சப்போர்ட்டும்பாங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே டிஎம்கே ஃபேமிலிருந்து வந்தவங்க தான் சார் இருப்பாங்க. சத்தியமாக சொல்ல போனால் நாங்களே பக்கா டிஎம்கே தான் சார். எங்கள் அண்ணா வந்து உண்மையை சொல்ல போனால் ஒரு அரசியலுக்கு வரல அப்படின்னா யாருக்கு ஓட்டு போடணும்னு தெரியாமல் கன்ஃபியூஸில் இருந்த கூட்டம் தான் சார். எங்களெல்லாம் திசை எழுப்பி கரெக்டாக எங்களுக்கு வேண்டாம், நம்ம நேர்மையாக சரி பண்ணணுங்கிறதுக்காக அண்ணா வந்துருக்கிறாரு சார். நீங்கள் நிறையா கேள்வி கேட்புன்னு எதிர்பார்க்குறேன் சார். தயவு செய்து ஆபாசம், அல்லு சில்லு வேஸ்ட், சிம்பிளி வேஸ்ட். எங்கள் அண்ணனுக்காக எதையும் தாங்குவோம். உங்களால் என்ன பண்ணுவோம் பண்ணிக்குவோம். எஸ் சார், எங்கள் அண்ணன் ஜோசப் விஜய் சார், முபாரக் விஜயனோட நாங்கள் சொல்லுவோம் சார். எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க சார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சார். நாங்கள் வந்து ஒரு கலைஞராக பார்த்து தான் சார் நாங்கள் வந்து உள்ளே வந்தோம் சார். அவர் ஜாதியை பார்த்து மதத்தை பார்த்து நாங்கள் உள்ளே வரலைங்க சார். இப்போவுமே எங்கள் அண்ணன் சொல்கிறாரு, அவ்வளோதாங்க சார். சார் சமத்துவ கோட்பாடு, சமத்துவ கொள்கைன்னு சொல்லிட்டு சும்மா கொள்கையை வச்சுட்டு ஊரடிச்சு உலையில போட்டு எல்லோரும் சந்தோஷமாக ஜாலியாக இருக்கிறாங்க. இந்த வெயிலில் எந்த ஒரு இது இல்லாமல் எத்தனையோ லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி தளபதி சொன்ன ஒரு வார்த்தைக்காகவும் அண்ணன் கூட நாங்கள் கூட்டத்தை காமிக்க வரல. எங்கள் அண்ணன் கூட நாங்கள்லாம் இருக்குதாங்கிற காமிகளுக்காக தான் வரோம்.